ஓம் மகா கணபதியை போற்றி. ஓம் நமசிவாய. எல்லோருக்கும் வணக்கம். கடந்த சில பதிவுகளா நம்ம தொடர்ந்து நமசிவாய மந்திரத்தை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிற திருமூலர் அருளிய பாடல் எண் 98 அதை கவனிக்கலாம். அதற்கு முன்னாடி திருமூலரை பத்தி சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதோட பெருமை நமக்கு தெரியும். திருமூலர் கைலாசத்தில் இருந்த ஒரு சிவயோகி. நந்தியம் பெருமான் கிட்ட சகல வித்தைகளும் கத்துண்டவர் சிஷ்யனா இருந்து அகத்திய மாமுனி கிட்ட இருந்த ஈர்ப்பின் காரணமாக தெற்கு நோக்கி அவர் பார்க்கலான்னு வரார். வரும்பொழுது வழியில மூலன் சொல்ற ஒரு இடையன் மாடுகளை மேய்ச்சின்னு இருக்கான். பாம்பு கடிச்சு இறந்துடுறான். இறந்து போன உடலை பார்த்து அந்த மாடுகள்லாம் போய் கண்ணீர் விடுதுங்க. இதை பார்த்த இந்த சிவயோகிக்கு மனம் தாங்கல. இவருக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிற குணம் தெரியும், இந்த வித்தை தெரியும். இவர் என்ன பண்றார், தன்னோட உடல்ல இருந்து உயிரை எடுத்து இறந்து போன மூலன் உடல்ல செலுத்தி அந்த மாடுகள்லாம் கூட்டு போயிட்டு அங்கங்க சேர்த்துடுறார். அப்போ இறந்து போன மூலன் அவனோட மனைவி இவர்தான் நம்மளோட கணவர் அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த அம்மாவுக்கிட்டையும் தகுந்த மாதிரி சொல்லி வெளியே வந்துடுறார். வந்ததுக்கு அப்புறமா போய் தன்னோட உடலை பார்க்கிறார். ஆனா உடல் இல்லை. என்ன பண்ணுவாரு, நினைச்சாரு ஓகே இது சிவபெருமானோட சித்தம் அப்படின்னு நினைச்சுன்னு விட்டுறார். இந்த சிவயோகி தன்னுடைய உயிரை மூலன் உடல்ல செலுத்தினதால இவர் திருமூலர் ஆயிடுறார். இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றார், யோகத்துக்கு போறார். ஒரு பாடல் எழுதுவார், மறுபடியும் யோகம் பண்ணுவார். ஒரு பாடல் கொடுப்பார், மறுபடியும் யோகம் பண்ணுவார். அப்படியே நமக்கு அவர் 3000 பாடல்கள் கொடுத்திருக்கார். அவர் 3000 வருஷம் வாழ்ந்ததா கூறப்படுகிறது. அந்த பாடல்கள் எல்லாமே திருமந்திரமா தொகுத்து திருமுறையில 10வது திருமுறையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு பாடல் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. நம்ம ஏதோ காரணத்தினால நமக்கு தெரியாம சிவநாமத்தை உச்சரிக்கல. ஏன்னா நமக்கு சிவநாமம் உச்சரிக்கணும் நமக்கு தோண மாட்டேங்குது, உச்சரிக்கல. அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய தீய வினைகள் நம்ம கிட்டே இருக்கும், நம்ம விட்டு வெளியே போகாது. சிவ சிவ என்கிற தீவினையாளர். நமக்கு அந்த மாயை விலகி ஒரு புரிதல் வந்து சிவநாமம் தான் எனக்கு வழி, அதுதான் கதி அப்படின்னு நினைச்சு சிவநாமத்தை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய தீய வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கப்படும். அப்படி அறுக்கப்பட்டுச்சுன்னா தீவினைகள்லாம் போயிடும் நம்மளை விட்டு. சிவ சிவ என்றிட தீவினை மாளும். இன்னும் தொடர்ந்து நம்ம சொல்ல 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 நம்ம ஆத்மா பரிபூர்ணமா சுத்தம் அடைஞ்சிருது. அப்படி சுத்தம் அடைஞ்சிருச்சுன்னா நம்ம தேவர்களுக்கு ஒப்பானவர் ஆகிறோம். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். திருவள்ளுவர் சொல்லுவார், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார். அதை தொடர்ந்து திரும்பவும் நம்ம இன்னும் சிவ 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 சிவன் நம்ம சொல்லினே இருக்கோம். சிவ சிவ என்ன, இது வந்து மனசுக்கு நினைச்சுக்கினே இருக்கணும், அதை எண்ணிண்டே இருக்கணும். அந்த மாதிரி சிவ சிவ சொல்லிண்டே இருந்தோம்னா சிவகதி தானே. சிவபெருமன் என்ன பண்ணுவாரு, நம்மள அவர்களை சேர்த்துப்பாரு, அவருடைய திருவடிகள் நம்ம சேர்ந்துருவோம். அதுதான் சிவ சிவ என்ன சிவகதி தானே. இந்த பாடல்ல இன்னொரு சிறப்பு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த சிவ 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 அப்படின்ற மந்திரம் இந்த பாடல்ல 9 தடவை வருது. அப்போ இந்த பாடல் நம்ம 12 தடவை பாடினோம்னா சிவ மந்திரத்தை 108 தடவை சொன்ன மாதிரி ஆறுது. அதாவது இந்த பாடலை 12 தடவை பாடும் பொழுது சிவநாமத்தை அஷ்டோத்திரமா சொன்ன மாதிரி ஆறுது. இது ஒரு மிக சிறந்த சிறப்பு இந்த பாடலுக்கு. இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, சிவ மந்திரம் பஞ்சாட்சரம் 5 நிலைகள் இருக்கு. அதனால்தான் அதுக்கு பேரு பஞ்சாட்சரம். நமசிவாய, சிவாய நம, சிவாய, சிவ, சி. அதுல இந்த பாடல்ல சிவ என்ற உயர்ந்த நிலையில் இருக்கு. அது ஒரு சிறப்பு. இந்த பாடல் நமக்கு அருளியவர் திருமூலர். அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தரா இருக்காரு, 18 சித்தர்களில் ஒருத்தரா இருக்காரு. அப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர். ஆக எல்லா வகையிலும் இந்த பாடல் நல்ல சிறப்பு பெற்றது. இந்த பாடல் சிவபெருமானோட மூல மந்திரமாகவே கருதப்படுகிறது.
ஆக இந்த பாடல் நம்ம பாட பாட நம்மளது வினைகள் வேறறுக்கப்படும், நம்ம சிவகதி அடையலாம். ஆகவே இந்த பாடலை பாடுங்க. மறுபடியும் நான் பாடலை பாடுறேன், கேளுங்க. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. உங்க எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது எங்களுக்கு உதவியா இருக்கும். தயவுசெய்து பதிவு பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாடுக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே ஈசனே என் அப்பனே போற்றி 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 போற்றி.